Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது 11th accountancy cbse syllabus தான் பார்க்க போறோம். chapter 8 journal. So இது மட்டும் நம்ம சேனல் நீங்க இன்னும் subscribe பண்ணல subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. அப்புறம் போடுற வீடியோஸ் நீங்க எதுவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So நம்ம இனிமே பார்க்க போற டாபிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட்டான டாபிக்ஸ். அதாவது இனிமே பார்க்க போற ஒவ்வொரு சாப்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். ஸோ அதனால் வீடியோஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா சின்ன பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க். ஸோ கேஷில் பே பண்ணுறோன்னா டூ கேஷ் அக்கௌண்ட், செக்கில் பே பண்ணுறோன்னா டூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். இன்கேஸ் கிரெடிட்டில் நம்ம வாங்குகிறோன்னா ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட் டெட்டார் டு சப்ளையர்ஸ் அக்கௌண்ட். நம்ம பார்க்க போது சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்டோட ஜேர்னல். ஸோ அதுக்கு எப்படி போடுவோம், மொத்தம் நம்மளோட அசெட் வேல்யூ எவ்வளோ, நம்மளோட புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி புக் வேல்யூ எவ்வளோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அந்த அசெட்டை, ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். இன்கேஸ் இங்கே புக் வேல்யூ வந்து 1 lakh இருக்குது அப்படின்னா, ஆனால் நம்ம சேல் பண்ணது வந்து 80,000க்கு தான் விற்றுருக்கோம் அப்படின்னா, ஸோ 20,000 நமக்கு லாஸு. ஸோ இதுவே வந்து நம்மளோட புக் வேல்யூ வந்து 1,20,000 இருந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம 1,50,000க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோன்னா 30,000 நமக்கு ப்ராஃபிட். ஓகே, இது ப்ராஃபிட், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸு. ஸோ இதில் வந்து நம்ம கேஷில் ரிசீவ் பண்ணுறோமா செக்கா அப்படின்னா, இன்கேஸ் கேஷ்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டா, செக்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டா. ஸோ இல்லை இது வந்து கிரெடிட்டில் தான் அவங்க வாங்குகிறாங்க நம்மள்ட்ட அப்படின்னா பர்ச்சேசர் அக்கௌண்ட் டெட்டார், யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவரோட பேரை போட்டு நம்ம கொடுப்போம். அப்போ இந்த என்ட்ரி, இந்த மேலே இருக்கிற இந்த என்ட்ரி வந்து நமக்கு வராது. ஸோ அப்போ நம்ம விற்கிற அசெட் வந்து லாஸ் இருந்துச்சுன்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட் டெட்டான்னு போட்டு அந்த லாஸ் அமௌண்ட்டை நம்ம இங்கே போடுவோம். டூ ஃபிக்ஸ்ட் அசெட், மொத்த அசெட்டோட வேல்யூ இங்கே போட்டுட்டு, ஸோ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லாஸ் வந்திருக்கு, டூ ஃபிக்ஸ்ட் அசெட். ஸோ அதே மாதிரி டூ கெயின், இன்கேஸ் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா கீழே வந்து டூ கெயின் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ இது எப்படி நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் பண்ணுவோமா அதே ட்ரான்சாக்ஷன் தான் இங்கே போடுவோம். ப்ளஸ் லாஸ் ஆர் ப்ராஃபிட், ஸோ அதை நம்ம வேல்யூ கேல்குலேட் பண்ணி லாஸ் வந்துச்சுன்னா டெபிட் பண்ணணும், கெயின் வந்துச்சுன்னா கிரெடிட் பண்ணணும். Expenditure on installation of machinery and construction of building. ஸோ மிஷினரியும் சரி பில்டிங் சரி ரெண்டுமே நமக்கு அசெட்டு தான். ஸோ அசெட்டில் நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணாலும் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது இன்ஸ்டலேஷன் ஆஃப் மிஷினரி. ஒரு மிஷின் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ அது கண்டிப்பாக கேரேஜ், அதே மாதிரி ஃப்ரைட்டு, வேஜஸ், ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக மீட் ஆகும். ஸோ கேரேஜ் அப்படின்றது அந்த பொருளை கொண்டு வந்து இறக்குறக்கு, அதை ஃபிட் பண்ணுறக்கு, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம மிஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அதில் நம்ம டெபிட் பண்ணிடுவோம், பிகாஸ் இட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் பில்டிங், ஸோ பில்டிங்குமே நமக்கு ஒரு அசெட். ஸோ இதில் நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நம்ம இன்கர்ட் பண்ணாலுமே இட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இன்கர்ட் ஆகும் மோஸ்ட்டாக, நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ வேஜஸ் கொடுத்துருக்கோம், ஸோ இந்த எல்லா எக்ஸ்பென்சஸ்மே இட்ஸ் இன்க்ளூடட் இன் பில்டிங் அக்கௌண்ட். ஸோ அதை டெபிட்டட் டு பில்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது மிஸ்லேனியஸ் ஆர் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன இன்க்ளூடட் ஆகும் அப்படின்னா பெட்டி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் விச் இன்கர்ட் இன் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது, ஸ்டாஃப் வெல்ஃபேர்க்காக யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து போஸ்டேஜ், கன்வேயன்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பிரிண்டிங் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் இருக்கிறது எல்லாமே மிஸ்லேனியஸ் ஆர் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன என்ட்ரி போடணும்னா, ஸோ அந்த எக்ஸ்பென்சஸோட பேர் போடலாம், ஆர் மிஸ்லேனியஸ்ன்னு போடலாம், ஆர் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ன்னு போடலாம். அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்.